கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம 4 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். இரண்டாவது, ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தமல்ல. மூன்றாவது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நான்காவது, அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனம் வருகையை குறிக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வருகை தாமதிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் மக்கள் மனம் திரும்புவதற்கு மேலும் தருணம் கொடுப்பதாகும். நோவாவின் காலத்தில் பெருவெள்ளத்திற்கு முந்தைய காலத்திலும் தேவன் மக்களை அழிப்பதற்கு தாமதித்தார். இதை நாம் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்குமானால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பகுதியின் அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாயிருக்கும். ஆகவேதான் நாம் அதை ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். அநேக பேர் கேட்பாங்க, ரகசிய வருகை என்று வேதத்துல பேரே இல்லை, எப்படி நீங்க அதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தின் படிதான் அதை ரகசியமா, திருடன் எப்படி வருவாங்க, சொல்லிட்டு வருவாங்களா, நான் உங்க வீட்டை திருட வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அவங்க தெரியாம ரகசியமா தான் வருவாங்க. அதை போலதான் கர்த்தருடைய 2ஆம் வருகை இருக்கும். ஹல்லேலூயா. ரகசிய வருகைக்கு பின்பாக ஒரு வருகை இருக்கிறது. அது பயங்கர வருகையாக இருக்கும். அவர் வரும் பொழுது இவ்வுலக ராஜ்யத்தை அரசாள்கிறவராய், புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறவராய் அவர் கடந்து வருவார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்கவில்லை. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். பொறுமையுடையவராய் இருக்கிறார். ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரகசிய வருகை என்பது நமக்கே தெரியாதபடிக்கு அது ரகசியமாக வருகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில தாமதங்கள் இருக்கிறது. சில பேருக்கு திருமணத்துல தாமதம் இருக்குது, சில பேருக்கு வீடு கட்டும் போது தாமதங்கள் இருக்கிறது. ஆனா குறித்த காலத்துல ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வதற்கு, நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை தாமதிப்பதே இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில குறிப்பிட்ட விஷயங்கள்ல தாமதம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய வருகை ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வருவார். அதற்கு பின்பாக அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் கிரியை செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை ஒருபோதும் தாமதிப்பதில்லை. ஆதார வசனம் எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சித்தம் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்க பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை நிச்சயமாக கட்டளையிடுவார். அடுத்த வசனத்தை பாருங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை தாமதிப்பதில்லை. அவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக நம்மை சுத்தவானாய் காத்துக்கொண்டு நாம் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். அந்த தினமும் நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய அன்றாட வேலைகளை நம்ம செய்து வருகிறோம். வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வீட்டில்
வீட்டில் வேலை செஞ்சு அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். உங்கள் அன்றாட வேலைகளை உலக வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம். ஆனால் நமக்கென்று ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை மேற்கொண்டு ஜெய ஜீவியம் செய்கிறவர்களாய் அந்த இளைப்பாறுதல் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி முதலாவது தேவ சித்தம் நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது நீடிய பொறுமையுடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணினதை தாமதிக்காமல் அது உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் இருந்து 3 காரியங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமும் வார்த்தைகளும் தாமதிப்பதில்லை என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. ஆதார வசனம் எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25 முதல் 28வது வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலகு வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை தாமதியாது. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே 100க்கு 100 நிறைவேறுகிறதா இருக்கிறது. நமக்கென்று சொன்ன வார்த்தை கூட நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை ஒருபொழுதும் தாமதிப்பதில்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புவதில்லை. ஆதார வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 10 முதல் 11வது வசனம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன நோக்கத்தோடு அதை கர்த்தர் அனுப்புகிறாரோ அவருடைய வாயிலிருந்து சொல் வெளிப்பட்ட உடனே அது கிரியை நடப்பிக்கிறதா இருக்கிறது. அது ஒருபொழுதும் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புவதே இல்லையாம், அது தாமதிப்பதும் இல்லையாம். பிரியமானவர்களே, கடைசி பகுதியை பாருங்க. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நம்ம எளிதில் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். நாம் பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, முன்புள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம், தேவ சித்தத்தை செய்து நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அவர் விரும்புகிற பிரகாரம் நடக்கிறது, அது வாய்க்கும் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேக விண்ணப்பங்களோடு கர்த்தருடைய சமூகத்துல பதிலுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, அற்புதத்திற்காக காத்திருப்பீங்க. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் நினைத்தால் ஒரு நிமிடம் போதும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் கூட ஒரு வார்த்தையில அதட்டினார். பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் தாமதிக்கப்படுகிறதா? தற்பரிசோதனை செய்து பாருங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்றீங்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுறீங்களா? தேவ சித்தம் செய்கிறீங்களா என்பதை நீங்க அறிந்து ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் சீர்பட வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் வலப்பக்கம் போக வேண்டுமா அல்லது இடப்பக்கம் போக வேண்டுமா, இல்லை என்றால் நேர் வழியில் நீங்கள் நடக்க வேண்டுமா என்பதை கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்து அவர் நிமித்தம் உங்களை வழி நடத்தி செல்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு துணையாக கொடுத்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தையும் குறித்து உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்தி செல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாக தாமதமாய் இராதபடிக்கு அவருடைய வார்த்தை 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்.
அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற போராட்டங்களில் வெற்றி, இரட்சிப்பு, தேவைகள் சந்திக்கப்படுதல், நோய்கள் குணமாகுதல் போன்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா வேத வசனத்தை நம்புங்க. 100க்கு 100 அதை உங்க வாழ்க்கையில கிரியை செய்து உங்களுக்கு அற்புதத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வசனங்கள்ல வருகிற எல்லா விதமான வெற்றிகளும், போராட்டங்களில் வருகிற ஜெயமும், அது மாத்திரமல்ல நோய்கள் குணமாகுதல், அற்புதங்கள் நிகழ்கிறது, ரட்சிப்பு, ஆபத்து காலத்தில் துணையாக இருப்பது என்று பல காரியங்கள் மூலமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் 100க்கு 100 நிறைவேறுகிறது. வேத வசனமானது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிற வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாக தாமதியாமல் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது, கர்த்தருடைய தரிசனம் தாமதிப்பதில்லை. ஆதார வசனம் ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை, குறித்த காலத்தில் அது நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, கடைசியா பாருங்க, தாமதித்தாலும் தாமதிப்பதில்லை, இதில் முரண்பாடு இருப்பதாக தோன்றுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணோட்டத்திற்கு தாமதிப்பதாக தோன்றினாலும் அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அது நிச்சயமாய் வரும். அது கர்த்தருடைய திட்டத்திற்கு சரியான சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அது கர்த்தருடைய திட்டத்தின்படி தாமதிப்பதில்லை என்று இப்பகுதியில் நம்ம பொருள் கொள்ளலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையின் போராட்டங்களின் ஆரம்பத்திலேயே அவை எப்பொழுது முடியும் என்று நாம் அவசரப்பட்டு எதிர்பார்க்கிறோம். தேவன் அவற்றினின்று யாவற்றையும் அவருடைய திட்டத்தின்படி சரியான வேளையில் செய்வார். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். 2வது, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய உள்ளத்துக்குள் இந்த உலகத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் படைத்த மனிதர்கள் மீது அவர் அன்பு செலுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பூமியை கர்த்தர் உருவாக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தின் நினைவிலிருந்து அது உருவாக்கப்பட்டதா இருந்தது, அவருடைய விருப்பத்தின்படி உருவாக்கப்பட்டதா இருந்தது. அது மாத்திரமல்ல, கடைசி பகுதியின்படி, ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரியமானவர்களே, அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் செய்து வருகிற கிரியைகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது ஒருபொழுதும் தடைப்படாது. பிரியமானவர்களே, அவர் குறித்த காலத்தில் நமக்கென்று கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி அவர் அற்புதம் செய்வார். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு நாம் காத்திருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக, கர்த்தருடைய இரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஆதார வசனம் ஏசாயா 46வது அதிகாரம் 13வது வசனம், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் இரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சியோனிலே இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நீதி தாமதிப்பதில்லை, அது தூரமாய் இருப்பதில்லை, அவருடைய இரட்சிப்பு தாமதிப்பதில்லை. அது மாத்திரமல்ல, அவர் சியோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நீதி நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நீதியை, அதாவது நன்மையை நிலைநாட்டுவார். பிரியமானவர்களே, அது நமக்கு தூரமாய் இருப்பதில்லை. அது மாத்திரமல்ல,
ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, அவர் நம்மை மீட்டுக் கொள்வதற்கும் காத்து கொள்வதற்கும் விடுதலை செய்வதற்கும் தாமதிப்பதே இல்லை. அவர் சியோனையும் இஸ்ரவேலுக்கு மகிமையையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் மகிமையையும் கிருபையையும் நன்மையும் கட்டளையிடுகிறவர். அவர் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறவர். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவருடைய நீதி சமீபமாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை நிறைந்த தேவனாய் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கென்று செய்த நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய இரட்சிப்பு ஒருபொழுதும் தாமதிப்பதே இல்லை. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க உங்க ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களை மீட்டுக் கொள்வார், ரட்சிப்பார், காத்து கொள்வார், விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவார். கடைசியாக 40வது சங்கீதம் 17வது வசனம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் சிறுமையும் எளிமையுமானவர் என்று ஒப்புக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமது நினைவுகளை அறிந்திருப்பது மட்டுமன்றி நம்மேல் நினைவாயிருக்கிறார். எந்த நொடி பொழுதிலும் நாம் அவரது நினைவில் இருக்கிறோம். நமது தேவைகள், சூழ்நிலை, நமக்கு இருக்கும் ஆபத்துகள் யாவும் அவர் நினைவில் இருக்கின்றன. நமது தலைமயிரின் எண்ணிக்கையை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாமல் அது கீழே விழுவதில்லை. இன்றைக்கு பிரியமானவர்களே, சிறுமையும் எளிமையுமான சூழ்நிலைகள்ல நீங்க காணப்பட்டாலும் விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் ஆபத்து நாட்களை, உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் நினைவுகளை கர்த்தர் அறிந்து நம்மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய வருகை தாமதிப்பதில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை. குறித்த காலத்தில் ஏற்ற வேளையில் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தரிசனம் தாமதிப்பதில்லை. அவருடைய இரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நம்மை விடுதலை ஆக்குகிறவராய், ஏற்ற வேளையில் நமக்கு நன்மை செய்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி தகப்பன் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றி. குறித்த காலத்தில் ஏற்ற வேளையில் அதை நிறைவேற்றி முடிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களில் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களில் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்று வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே கிருபை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காத என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து தயவாய் மனம் இறங்கி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் நன்மையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராகப்பா ஆண்டவரே. நீ சந்தித்து பிள்ளைகளை வழிநடத்துங்க. ஜீவனுள்ள சாட்சியை மாற்றுங்க. எந்தெந்த இடங்கள்ல வெக்கி நாணி தலை குனிந்து நின்றார்களோ அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை இயேசுவின் நாமத்தினால் உயர்த்துங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற உயர்வை கட்டளையிடுங்கப்பா. தடையின்றி ஆண்டவரே, தாமதமின்றி வாக்குத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் பேர் பெற காத்து கொண்டு ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். அல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. நீடி ஆயுளினால் நன்மையினால் திருப்தி ஆக்குங்க. உடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க கிருபை கொடுங்க. ஜெப ஆவியினால் விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் ஒரு விசை தயவாய் நீர் மனமிறங்கி நீர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். 2 நாள் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்று பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய சித்தத்தை அப்பா செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவ சுத்தம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும்
ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க. எல்லா சத்துருக்களின் மறைவான கண்ணிகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிங்கப்பா. தீமையிலிருந்து விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. வறுமையில் வாடி கடனென்று நிந்தையில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பரம தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. வியாதியோடு ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பரம தேவன் ஆணைப்பா இந்த கரத்தின் வல்லமையினால் ஒரு விடுதலையை இப்பொழுதே சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும் ஆண்டவரே. நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை இயேசுவின் நாமத்தினால் உண்டு பண்ணுங்கப்பா. ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டு பண்ணி பிள்ளைகள் சுகித்து வாழ மன மகிழ்ச்சி அவர்கள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபையை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. நம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற மதிப்பெண்ணப்பா உம்முடைய சித்தம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். அவங்க ஃபியூச்சர்ல படிப்பு தேவைகள் ஆண்டவரே பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் சந்திங்க தகப்பனே. அப்பா நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை பிள்ளைகள் கட்டளையிட்டு இந்த எக்ஸாம் நேரத்துல எந்த பலவீனமோ சுகவீனங்களோ தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா கஷ்டப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக ரெட்டிப்பான மன மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். பூர்ணமான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நன்மையானதை உடைய பிள்ளைகள் அப்பா பிதாவின் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கமடைவதில்லை அப்பா. எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எல்லா ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் ஒரு விசை மாற்றியப்பா தயவாய் தகப்பனே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களை சுத்தவானாய் மாற்றுங்கப்பா. உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து அப்பா பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மை உத்தமமாய் நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. எங்கள் ஜென்ம சுபாவங்கள் இருக்கக்கூடிய குறைவுகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் அதை நிறைவாக்குகிற தேவன் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்படட்டும். இந்த நஷ்டங்களோ கஷ்டங்களோ வராதபடிக்கு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களினாலும் உலகத்துக்குரிய தேவைகளினாலும் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து திருப்தியாக்குங்கப்பா. அப்பா மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நாத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா உம்மீது ஆண்டவரை இன்னும் அன்பில் வளர அப்பா கிருபையின் மேல் கிருபையை பெற்று பிள்ளைகள் நன்மை அடைய ஆண்டவரே வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவரே அப்பா உம்முடைய வசன வாஞ்சியை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் யாரெல்லாம் திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களோ ஏற்ற வேளையில குறித்த காலத்துல நல்ல மனவாளனையும் மனவாட்டியும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை உண்டு பண்ணுங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலையை உயர்த்துங்க தகப்பனே. எல்லா நிந்தைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக தகப்பனே. பிள்ளைகளையும் பிள்ளைகள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து நீரை ஆசீர்வதித்து ஜீவனுள்ள சாட்சியாக நிற்க பண்ணுங்கப்பா. எலும்பி பிரகாசிக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து பிள்ளைகளுக்காக புறப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து கொள்வதாக, உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புது புது கிருபையினால் நன்மையினாலும் நீரை சூழ்ந்து கொள்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளுக்கான கிருபையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. சமாதானமான நித்திரையை கட்டளையிடுங்க. புதிய நாளை அப்பா சந்தோஷத்தோடு காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இம்மட்டும் நடத்தினீர் ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து கர்த்தருடைய கரம் கூட இருந்து
பிள்ளைகளை வழி நடத்துவதாக. அல்லது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நித்திய ஜீவனை, அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் அப்பா இவ்வுலக வாழ்க்கையில அப்பா ஜெயத்தை பெற்றுக்கொண்டு சோதனைகளை சகித்து ஆண்டவரே அப்பா மேற்கொள்ளத்தக்க கர்த்தாவே கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்து ஆண்டவரே நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை கொடுங்கப்பா. உமக்கு பிரியமில்லாததை செய்திருக்கிறோம் ஆண்டவரே, தயவாய் ஒரு விஷயம் எங்களை மன்னித்து நீரே அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை நீரே வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி. இன்னும் அப்பா குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரிவினைகளை மாற்றி இயேசுவின் நாமத்தினால் அப்பா குடும்பங்கள்ல கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்திங்க தகப்பனே. அப்பா புதிய வீடு வாங்க வேண்டும், புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா விசுவாசத்தில் அப்பா வேரூன்றி வளர இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொன்ன வசனத்தின்படி விசுவாசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒருபொழுதும் தாமதிப்பதில்லையாப்பா. மனுஷன் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை அறியானப்பா. ஆண்டவரே நீர் ஆதியும் அந்தமுமானவர் அப்பா, நீர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் ஆண்டவரே. அப்பா நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பனே சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்கிற நன்மை அப்பா நாங்கள் புரிந்து அறிய எங்களுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. குறை உள்ளவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே, குறைவற்றவர்களை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. அப்பா வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஞானத்தில் ஒருவன் குறை உள்ளவனாய் இருக்கும் பொழுது சம்பூர்ணமாய் கொடுக்கிற விடத்தில் கேட்க கடவன் என்று. அப்பா எங்களுடைய குறைவுகள்ல ஞானத்தை கர்த்தர் மாற்றி அப்பா நிறைவானதை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. ஞானதை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்து நீரே வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொண்டு நீரே வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை ஒரு விசை கர்த்தர் சந்திப்பீராகப்பா. எல்லா கடனென்ற நிந்தையிலிருந்து வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. நீரே எங்களை ரட்சிக்கிறவர் அப்பா, மீட்டுக் கொள்கிறவர், விடுதலை செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி தகப்பனே உடைய வார்த்தையில் வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வல்லமையுள்ள நாமத்தினால் அப்பா நீரே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிட்டு பிள்ளைகளே அப்பா எல்லா சிறையிருப்பிலிருந்து அப்பா விடுதலையை கட்டளையிட்டு நன்மையானதை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி குறித்த காலத்தில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.